நீங்கள் போகவே முடியாத அமானுஷ்யமான 3 முருகன் கோயில்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா எட்டுக்குடி முருகன் கோவில். இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற முருகன் சிலை உயிரோடு இருப்பார். எந்த அளவுக்குனா இந்த முருகன் சிலையிலிருந்து ரத்த வடியும். இந்த சிலையை செஞ்சார்ல அவருக்கு 2 கட்ட விரலுமே கிடையாது. அது மட்டும் இல்லை அவருக்கு கண்ணு தெரியாது. கட்ட விரலும் கண்ணு இல்லாமல் தான் இந்த சிலையை செஞ்சிருக்காரு. இந்த கோயில் தான் முருகனோட ஆதிப்படை வீடு. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் சிலையை நீங்கள் என்ன நினச்சிட்டு பார்க்குறீங்களோ அதே மாதிரியே முருகன் உங்களுக்கு காட்சி தருவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கதிர்காம முருகன் கோவில். இது இலங்கையில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகனே இருக்க மாட்டார். முருகனை மர்மமான முறையில் தான் வழிபடுறாங்க. அதாவது முன்னாடி ஒரு 7 ஸ்க்ரீன் இருக்கும். அந்த 7 ஸ்க்ரீனுக்கு பின்னாடி முருகன் சிலையே இருக்கும். அங்கே சிலை இருக்கான்னு தெரியல, பட் ஒரு பெட்டி தான் வச்சிருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரியல. ஒருவேளை அந்த பெட்டிக்குள்ள ஒரு முருகன் சிலை இருக்கலாம், இல்லைனா அந்த இடத்துல முருகன் சிலை இருக்கலாம். அந்த ஸ்க்ரீனாக நவுத்து நம்ம தான் முருகன் சிலையை பார்க்க முடியும்னு பல விவாதங்கள் இருக்குது. பட் உள்ள இருக்கிற முருகன் சிலை இது வரைக்குமே யாருமே பார்த்தது கிடையாது. பல 100 வருஷங்களாக அந்த ஸ்க்ரீனை மட்டும் தான் மக்கள் வழிபட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற அந்த முருகன் சிலை இது வரைக்குமே யாரும் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்க முடிஞ்சா அங்கே இருக்கிற முருகன் சிலை தான் உலகத்திலே அதிசயமான முருகன் சிலையாக இருக்கும். ஏன்னா பல 100 வருடங்களாக பார்க்காத ஒரு முருகன் சிலையை பார்த்தா எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா பாதாள முருகன் சிம்பு கோயில். காரணம் இந்த சிலையை செஞ்சது போகரோட மறுபிறவியாம். ஆமாம், போகர் இறந்த பிறகு அவரோட மறுபிறவை எடுத்த ஒரு சித்தர் தான் இந்த சிலையை செஞ்சிருக்காரு. இந்த சிலையை செய்யும் பொழுது அவர் ஒரு 14 அடி குழிக்குள்ள உட்காந்து தான் இந்த சிலையை செஞ்சிருக்காரு. செஞ்சுட்டு அந்த குழியிலே வச்சுட்டு அவர் ஜீவசமாதியிலேயே போயிட்டாரு. இந்த சிலையோட சக்தியை அறிஞ்சுக்கிட்ட பல அரசியல்வாதிகளும் பிரபலங்களும் ஏகப்பட்ட பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க.